அறுவை சிகிச்சை மூலம் 2 குழந்தைகளுக்கு தாயான பிறகும் சர்வதேச தடகள போட்டிகள் தங்கம் வென்ற தங்கமங்கைக்கு தற்போது ஸ்வீடனில் நடக்கும் தடகள போட்டியில் விளையாட வாய்ப்பு கிடைத்துள்ளது. உதவிக்கரம் நீட்டுமா தமிழக அரசு? பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் தீயத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயியான புயல்ராஜ் விஜயா தம்பதியின் 3வது மகள் லட்சுமி. இவர் சிறுவயதில் பாதிரிக்குடி கிராமத்தில் உள்ள பள்ளியில் படிக்கும் போது ஓட்டப்பந்தயத்தின் மீது இருந்த ஆர்வத்தால் முதன்முறையாக ஒன்றிய அளவில் நடைபெற்ற 50 மீட்டர் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்று வெற்றி பெற்றார். அதன் பிறகு தொடர்ந்து பள்ளிகளுக்கு இடையேயான தடகள போட்டியில் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் கலந்து கொண்டு வெற்றி பெற்றார். பள்ளி படிப்போடு இதனை நிறுத்திக் கொள்ளாமல் கல்லூரியிலும் இதனை தொடர்ந்தார். இதையடுத்து அகில இந்திய பல்கலைக்கழகத்திற்கு இடையேயான தடகள போட்டியில் 6 முறை பங்கேற்று பரிசுகளை வென்றுள்ளார். தொடர்ந்து 2010ஆம் ஆண்டு சர்வதேச அளவிலான சென்னை மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்டு 3வது இடம் பிடித்து ரொக்க பரிசையும் தட்டிச் சென்றார். இதையடுத்து லட்சுமிக்கு திருமணம் நடைபெற்றதால் தடகள போட்டியில் பங்கு பெற முடியாமல் போனது. அதன் பிறகு கணவனின் குடும்பம், அறுவை சிகிச்சை மூலம் 2 குழந்தைகள் என குடும்ப வாழ்க்கையிலிருந்த லட்சுமியின் வாழ்க்கையில் ஒளி விளக்காய் திருச்சியில் உள்ள தனியார் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்ற வாய்ப்பு கிடைத்தது. பிறகு மீண்டும் ஓட்டப்பந்தய வாழ்க்கையை தொடங்க அவர் நினைத்தபோது அறுவை சிகிச்சை செய்து குழந்தை பெற்றுக் கொண்ட உன்னால் இனி விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொள்ள முடியாது என பல தரப்பினரும் எதிர்மறையான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் முன்வைத்தாலும் எதையுமே கண்டுகொள்ளாமல் சிங்க பெண்மணியாக உருவெடுத்தார். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நான் 2 பிள்ளைங்க எனக்கு இருக்காங்க. 2 பிள்ளைங்க சிசேரியன் தான் எனக்கு. எத்தனையோ பேர் என்னை தடுத்தாங்க. நீலாம் சிசேரியன் பண்ணிலாம் ஓடக்கூடாது, நீ வீட்டில் இருக்கணும், ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடும், அந்த மாதிரிலாம் என்னை பயமுறுத்துனாங்க. ஆனாலும் இல்லை, என்னால் கண்டிப்பாக முடியும், அச்சீவ் பண்ணுவேன். இது மட்டும் இல்லாமல் இந்தியா அளவு இல்லாமல் இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு அளவில் நான் அச்சீவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு என்னை தொடர்ந்து என்னுடைய ப்ராக்டிஸும் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் தான் இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ண முடிஞ்சது. குடும்பத்தினரின் ஆதரவோடு 2023ஆம் ஆண்டு திருவண்ணாமலையில் நடைபெற்ற மாநில அளவிலான மூத்தோர் தடகள போட்டியில் 400 மீட்டர், 800 மீட்டர், 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டு முதலிடம் பிடித்து தங்கப் பதக்கத்தை பெற்றார். இது அவரை தேசிய அளவிலான போட்டிகளில் கலந்து கொள்வதற்கான அடுத்த கட்ட அடியெடுத்து வைக்க வழிவகுத்து கொடுத்தது. இதையடுத்து மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் நடைபெற்ற தேசிய அளவிலான தடகள போட்டியில் 400 மீட்டர், 800 மீட்டர், 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற்று தங்கப் பதக்கத்தை வென்றார். தொடர்ந்து ஜூன் மாதம் 23ஆம் தேதி சிங்கப்பூரில் நடைபெற்ற மூத்தோர் தடகள போட்டியில் 400 மீட்டர், 800 மீட்டர், 1500 மீட்டர் தொடர் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டு 4 தங்கப் பதக்கங்களை வென்றார். இந்த ஆண்டு ஆகஸ்ட் 13 முதல் 25ஆம் தேதி வரை ஸ்வீடனில் நடைபெறவுள்ள உலக மூத்தோர் தடகள போட்டியில் பங்கேற்க லட்சுமி தகுதி பெற்றுள்ளார். இதுவரை நடந்த விளையாட்டுப் போட்டிகளில் பள்ளி நிர்வாகம் அவ்வப்போது செய்த நிதி உதவியால் வெற்றி பெற்றதாகவும், ஸ்வீடனில் நடக்கும் சர்வதேச போட்டியில் கலந்து கொள்ள வேண்டுமென்றால் 4 லட்சம் ரூபாய்க்கும் மேல் தேவைப்படும் என்கிறார் லட்சுமி. பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ளதால் இதற்கு உதவி செய்ய அரசு முன்வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குற அந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் இந்த மாஸ்டர்ஸ் லெவலில் பண்ணுறவங்களுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே, எந்தவித ஒரு சலுகையோ தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு கிடைக்கிறதில்ல. இது எங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா இன்னும் நிறையா பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, என்கரேஜ்மெண்ட்டாக எங்களுக்கு இருக்கும். மனிதனுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் அந்த முயற்சிக்கு ஏற்ற பயிற்சியும் இருக்கும் பட்சத்தில் வெற்றி என்பது ஒரு பெரிய இலக்கு அல்ல. ஆனால் இதற்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் போதுதான் நமக்கான அடுத்த இலக்கை தொடர ஒரு உந்து சக்தி இருக்கும். எனவே இலக்கை நோக்கி பயணிக்கும் லட்சுமிக்கு அரசு உதவிக்கரம் நீட்டினால் அவரை போன்ற பல பெண்கள் சாதனை புரிய இது ஒரு ஊந்துகோலாக அமையும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. சத்தியம் செய்திகளுக்காக திருச்சி செய்தியாளர் பிரபாகரனுடன் செய்திக்குழு.